ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, திடீர்னு நேற்று நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் தீர்ந்துருச்சு. கரெக்டாக குழம்பு செய்யும்போது கேஸ் தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி கூட சுடலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். மறுநாள் காலையிலையும் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். எங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 சிலிண்டர் இல்லை, ஒரே ஒரு சிலிண்டர் தான். அது தீர்ந்து போச்சுன்னா அன்றைக்கி 2-3 நாள் பட்டினியாக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப லேட்டாக டெலிவரி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஸு. அதனால் பெரும் தொல்லையாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வெறுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாங்கிற மாதிரி தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேஸு தீர்ந்துருச்சு. புக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போல் தான் வரும். அதனால் ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு ரிஷப் டேடி. பிரியாணி வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், மீல்ஸ். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது 3 பேருக்கு 3 தட்டு. சாம்பார், மோர், பாயாசம், மீன் குழம்பு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு இல்லை. மீன் குழம்பு இல்லை. என்ன குழம்பு? மீன் குழம்பு இப்போ போட்டல. இல்லை கேட்டாச்சு. இல்லை சொல்லிட்டாங்களா? சாப்பாடு ஒயிட் ரைஸ். ஓ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் குட்டி அவங்க அக்கா ட்ரெஸ்ஸு போட்டு உக்காந்துருக்கான். போடுங்க. போதுமா? எனக்கு இல்லை, எனக்கு போதும் போதும். உனக்கு எனக்கு ரிஷப்க்கு. ரிஷப்க்கு சாம்பார் ரசம் மட்டும் வைக்கணும். குழம்பு தானே? மீன் குழம்பு மாதிரி புளிப்பாக இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க. ஆம்லேட். ஆம்லேட் ஓப்பன் பண்ணுங்கள். அன்பாக்சிங் பண்ணுங்கள் ஆம்லேட். ஆம்லேட் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வாங்கிட்டு வரல இன்னைக்கு. ஆம்லேட், மீன் எதுவுமே இல்லை. 1 2 2 சரி, 1 இங்கே வைங்க. நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பெப்பர் அதிகமாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது அவியல், பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் ரிஷப் டேடிக்கு தான் பிடிக்காது, எனக்கு தான் பிடிக்கும். பீட்ரூட் தானே அது? என்னது தெரியல. பீட்ரூட் இல்லை, இது என்னமோ சோயாபீன் மீல் மேக்கர் பொரியல் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேஸ் இன்னும் ஃபில் பண்ணல. ஸோ நைட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு, இது ரிஷப்க்கு. ரிஷப்க்கு அநேகமாக இட்லி தான் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சிக்கன் ரைஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடு.
தம்பிக்கு சிக்கன் இது இட்லி பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ஹோட்டல் இட்லி சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிலமை இருக்குது. சரி, இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ். நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட என்னன்னு தெரில, ஹோட்டல் சாப்பாடா இல்லை வீட்டு சாப்பாடான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கேஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். மொபைலில் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் வரல. இன்றைக்கி வரும்னு சொன்னாங்க, வரல. நாளைக்கு தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இவன் ஒரு பக்கம் விளையாடுறான், இவர் மொபைல் பார்த்துட்ருக்காரு. நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உத்தாப்பம். 2 பேர்த்துக்கு உத்தாப்பம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ரிஷப் டேடியும் நானும். எத்தனை உத்தாப்பம் ரிஷப் டேடி? 2 மட்டும்தானா? ஸோ ஹோட்டல் சாப்பாடாக ஓடிட்டுருக்கு 3 மணி நேரமும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு ஒரே பசி. ரிஷப் இன்னும் தூங்கலை பாருங்கள். அதனால் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்திருக்காரு ரிஷப் டேடி. 5 கிளாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 5 டீ. குட்டி குட்டி டீ தான் இது, குட்டி குட்டி கிளாஸ் தான். பிஸ்கட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மில் பிக்கீஸ் ஒரு பிஸ்கட். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 50-50 கிளாசிக் பிஸ்கட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சேர்ந்து டீ குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ரிஷப் இன்னும் தூங்கலை பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் இன்னும் தூங்கவே இல்லை. 12 மணி ஆக போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஆஃபீஸ். இன்னும் லோடு வரலன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். அன்றைக்கி வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.